பாவ அறிக்கையும் மன்றாட்டும். பாவ அறிக்கை. நீதிமொழிகள் 25 21. உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவருடைய லாஜிக்கே வேற மாதிரிங்க. என்னன்னு கேக்குறீங்களா? உன்னை ஒரு கணத்துல அரைஞ்சா அவனுக்கு இன்னொரு கணத்தை காட்டுன்னு சொல்றாருன்னா, அடிக்கிறவன் தைரியசாலியா, மறுபடியும் கணத்தை காட்டுறவங்க தைரியசாலியா? கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே பராக்கிரமசாலியா இருக்கிறார். பிரியமானவர்களே, அதாவது நோக்கடிக்கிறவங்களே கில்ட்டியா ஃபீல் பண்ற அளவுக்கு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவார். இங்கேயும் பாருங்களேன், சத்ரு என்று சொல்லுகிறார். அதாவது மனுஷங்க மனுஷங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிற சத்ருவானவன். அவன் அநேகரை பயன்படுத்துறான் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், என்னை பத்தி தவறா பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேசுறாங்கன்றதுக்காக நானும் திருப்பி பேசினேன்னா அவங்களுக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம போயிடும். இதே அவங்க வீட்டுக்கு வரும் பொழுதோ இல்ல அவங்களை சந்திக்கும் பொழுதோ, அவங்க அன்போடு விசாரிக்கிறதும், அவங்க பசியா இருக்கும் போது அவங்களுக்கு உணவு கொடுத்து அவங்களை பராமரித்து அவங்களுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு சந்தோஷப்படுவார். இது ரெண்டுத்தையுமே சொல்லும்போது உங்களுக்கே அந்த வித்தியாசம் தெரியும். இதுதான் பிரியமானவர்களே ஆண்டவர் விரும்புறார். சத்ரு, அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற சத்ருவானவன் வெட்கப்பட்டு போகும்படியாக பலத்த கிரியைகளை, அன்பு சகலத்தையும் ஜெயிக்கும். பிரியமானவர்களே, இது வரைக்கும் நீங்க செய்யலனாலும் இன்னும் இதை முயற்சி பண்ணுங்க. உங்க முன்னால உங்களை துக்கப்படுத்துறவங்க, அவமானப்படுத்துறவங்களுக்கு அந்த நேரத்துல நீங்க என்ன உதவி செய்யணும்னு கர்த்தர் உங்கள் இருதயத்துல ஏவுகிறாரோ அதை செஞ்சு பாருங்களேன். நீங்க தேவனுடைய புத்திரரா இருப்பீர்கள். தெரியுமா? அறிந்தும் அறியாமலும் அவங்களுக்கு இப்படிப்பட்ட பதிலுக்கு பதில், பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண்ணு ஒருவேளை செஞ்சிருந்தீங்கன்னா இப்ப பாவ அறிக்கை செய்வோம். கர்த்தர் உங்களை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. எல்லா பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலையாக்கி ரட்சிக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த வசனத்தின் மூலமா எங்களோடு பேசுனீங்கப்பா. எங்க இருதயத்திலும் சிந்தையிலும் மறைந்திருக்கிற எல்லா கடினத்தன்மையும் எங்கள் முன்னாக நீங்க காண்பித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இனி இப்படிப்பட்ட ஆண்டவரே துணிகிற பாவமோ கடினத்தன்மையோ நாங்கள் செய்யாதபடிக்கு எப்பொழுதும் உடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தோடு ஆண்டவரே நற்கிரியைகளை செய்கிறவர்களாக எங்களை உடைய ஆவினாலே நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்கி எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி